ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு வெறும் அவித்த கோதுமை மாவு வச்சு முறுக்கு செய்வோம். 2 சுண்டு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எள்ளு, உப்பு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் சேர்த்துருக்கு இந்த முறுக்கில். இவ்வளோத்தையும் எடுத்து நன்றாக கலந்துட்டு 50 ml பால் எடுத்துருக்கிறேன். பால் எடுத்துட்டு அதுக்கு தண்ணி கொதித்த தண்ணியை விட்டு கலந்து போட்டு அதை முறுக்கு பிழிகிறதுக்கு பயன்படுத்துகிறது. தண்ணி எப்போவுமே சிறிது சிறிதாக தான் விட்டு பாவிக்கணும். இப்போ நாங்கள் சிறிது சிறிதாக விட்டு குழைப்போம். சிறிதளவு எண்ணெயும் சேர்ப்போம். உரலில் ஒட்டாமல் முறுக்கு இலகுவாக புளிவடம். சிறிய குடும்பத்துக்கு அளவான இது 2 பேர் 3 பேர் இருக்கிறார்கள். சிறிய அளவு சுட்டு வச்சு சாப்பிடலாம். இது 3 கண் அச்சில் புளிகிறது. இந்த இடியப்பத்தட்டு அளவாக இருக்கும் புளிகிறதுக்கு முறுக்குக்கு. இதில் முறுக்கு புளியை மட்டும் இந்த தட்டை பாவிப்பேன். இப்போ முறுக்கை புளிஞ்சிட்டு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு போட்டு எடுப்பேன். முறுக்கை எப்போயும் மெல்லிய குச்சால் தான் திருப்பி திருப்பி விடணும். அகப்பையல் கரண்டியல் சேர்த்து செய்யக்கூடாது. குச்சி காடும் திருப்பி விடுறதுக்கு. முறுக்கு பொரிஞ்சு வந்துட்டு அதில் அடுப்பண்ணாங்க. இந்த முறுக்கு காரமாக சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.